जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बू फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் மருத்துவ ஜோதிடர் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாத ராசி பலன்கள்ல என்ன சுவாமி, ஆடி மாசத்துல எப்படி கிரகங்கள் எப்படி இருக்கும்? ஆடி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா சூரியன் ஒரு ராசியிலிருந்து வரக்கூடியது. மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி. இப்போ ஆடி மாசத்துக்கு வரும்பொழுது எந்த ராசிக்கு வரார்? கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில யாரோட சேர்ந்து இருக்கார்? சூரியன் குரு ஜாதகத்துல ஒன்னா இருக்கார். அப்ப இந்த ராசிக்கு எப்படி இருக்கும்? கடக ராசி அப்படி இப்போ கடகத்துல சூரியன் வரார். அப்ப இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷத்துல கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல செவ்வாய், மிதுனத்துல புதன், அதே போல கடகத்துல சூரியன் குரு, சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது ஜாதகத்துல இருக்கு. அதே போல கும்பத்துல ராகு, அதே போல மீனத்துல சனி இருக்க. இந்த பலன்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு? இது என்ன உங்களுக்கு எச்சரிக்கையான பதிவா அல்லது உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இதுதான் இதுல முக்கியமானது. எச்சரிக்கையா அதிர்ஷ்டமா? ஒரே வார்த்தை. உங்களுக்கு இந்த ஆடி மாசம் 12 ராசிக்கு ரெண்டே விஷயம்தான். அதிர்ஷ்டமா எச்சரிக்கையா? அதிர்ஷ்டம்னா எப்படி, எச்சரிக்கைன்னா எப்படி? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. எச்சரிக்கைன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையா தான் இருந்தாங்க, வேற வழி கிடையாது. நம்ம எவ்வளவுதான் சில விஷயங்கள் நம்ம பார்த்து செஞ்சாலும் சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு விஷயங்கள் நம்ம சமாளிப்போம், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இருக்கட்டும், அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத எல்லாமே முழுமையாக எல்லா ராசிக்குமே பார்ப்போம். என்னென்ன ராசியுடைய, அதே போல என்னென்ன அம்மனை வழிபாடு செய்தால், எந்தெந்த அம்மன் வழிபாடு செய்தால் சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஒன்று விடாம கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ராசியில என்னென்ன விஷயங்கள், நடுவில் என்னென்ன சொல்லியிருக்கேன், எதுவும் ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன்னா எப்படி இருக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு எப்படி இருக்கு இந்த ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆடி மாசத்துல தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, மென்டல் டார்ச்சர் அதிகமா இருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அதிகமா இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா நிதானிச்சு சில விஷயங்கள் பண்ணுங்க. முதல் விஷயம், மன உறுதியை சோதிக்கும் காலம். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் போராடும் சூழ்நிலை சிலருக்கு உருவாகலாம். ஆனால் சரியான முடிவுகளால் இந்த மாதத்தை வெற்றியாக மாற்ற முடியும். அதிர்ஷ்டம், போராட்டம், எச்சரிக்கை, இது மூணுமே மீனராசிக்கு உண்டு. வெற்றி வாய்ப்புங்கிறது 69%, எச்சரிக்கைங்கிறது 31%. வேலை பளு அதிகரிக்கும். நீங்கள் செய்த உழைப்புக்கு உடனடியாக அங்கீகாரம் கிடைக்காமல் மன வருத்தம் ஏற்படலாம். இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். அரசு தேர்வு மற்றும் வேலை முயற்சிக்கு தாமதம் ஏற்பட்டாலும் இறுதியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விடாமுயற்சி வெற்றிக்கு வழி. சொந்த தொழில், சொந்த விஷயங்கள், நல்ல ஒரு முதலீடு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் அகலக்கால் வச்சு நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. மருத்துவம், குடும்பம் போன்ற பழைய கடன்களால் செலவுகள் அதிகரிக்கலாம். சேமிப்பு திட்டம் அவசியம். மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசாமல் இருப்பது தவறான புரிதலை உருவாக்கலாம். அதனால அமைதியான அதாவது அமைதியா பேசி முடிவு எடுக்கணும். ஒரு உரையாடல் அப்படிங்கிறது ஒரு உறவை மேம்படுத்தும். மனசுல வச்சுக்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் பேசுனீங்கன்னே நல்லது. திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை தவிர்க்கவும். மூத்தோரின் ஆலோசனையை கேள். அதே போல மாணவர்களுக்கு திறமை இருந்து மன அழுத்தம் காரணமாக முழுமையாக முடிக்க முடியாம இருக்கலாம். மாணவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கதா இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. கோர்ட்டுகளில் அதாவது கோர்ட்டு கேஸ்ல பார்த்தீங்கன்னா வழக்குகளில் மெதுவான முன்னேற்றம் இருக்கும். பொறுமை அவசியம். இந்த மாதத்தில் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவா, அதே போல அன்சிட்டி அப்படின்னு சொல்லுவா, மனச்சோர்வு போன்ற உணர்வுகளை, டிப்ரெஷன் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு. தூக்கமின்மை, அதிக சிந்தனை, கவனக்குறைவு, தலைவலி, ஒற்றை தலைவலி, அதே போல மைக்ரைன் என்று சொல்லக்கூடியது, அதே போல நரம்பு சோர்வு, கழுத்து வலி, உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் சிலவர் ஏற்படலாம். இவை நீடித்தால் மருத்துவரை போய் பார்க்கலாம். அதுவும் மீனராசி பொறுத்தளவுக்கு முக்கியமா இஃப் யூ ஆர் யூசிங் ரொம்ப ஹையான மொபைல் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்வேர்டோ இல்லை ஏதாவது ஒன்று மறந்து போய்
அதுல போய் அது மாற்ற முடியாம பழைய இதெல்லாம் டெலீட் ஆகி அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கப்புறமா வந்து சில பேருக்கு அந்த கான்செப்டே போனே தொலைஞ்சு போயிடும், தொலையக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் இருக்கு. மனக்குழப்பத்துடன் வாகனத்தை கூட ஓட்டக்கூடாது, கொஞ்சம் கவனமா இருக்கணும். புதிய வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு, ஆன்மீக முன்னேற்றம், குடும்ப ஆதரவு, புதிய வருமான வாய்ப்பு, மறைந்திருந்த சில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மீனராசி பொறுத்தளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பயன்படுத்திக்கோ. வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணு, அம்பாள் வழிபாடு நிறைய பண்ணு. அதாவது ஆடி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு மன உறுதியை காக்கும் மாதம். மனதை பலப்படுத்தி பொறுமையுடன் செயல்பட்டால் சோதனைகள் சாதனைகளாக மாறும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல இன்னொரு விஷயமும் சொல்றேன். மீனராசி பொறுத்தளவுக்கு பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், நிலம் தொடர்பான விஷயங்கள், ஆவணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. யாருக்கும் இந்த சொத்து பிரிச்சு தரேன், சொத்து பிரிவு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கிறதெல்லாம் இந்த ஆடி மாசத்துல வேண்டாம். எல்லாம் ஆவணி மாசம் பிறந்து எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு இடம் கொடுக்க போறீங்களா, பாக பிரிவினையா, அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சிக்கா, ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்களா ஆடி மாசத்துல இல்ல, இப்ப இந்த மாசம் பேச வேண்டாம், அடுத்த மாசம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், இந்த மாசம் பேசினா தேவையில்லாத மன வருத்தங்கள் வரும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசி ஆவணி மாசம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க சில விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.